எப்படி இருக்கும்? மேசராசி என்று பார்க்கும்போது அங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்குங்க, பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வரும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காருங்க. 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தா இந்த மாதம் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும், இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும், வீடு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு யோகமும், வீடு சம்பந்தமான ஒரு நிகழ்வு, சொந்த பந்த உறவினர்களாக ஒரு விசேஷம், போக்குவரத்துலாம் சுப செலவுகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை, சுப நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். வாகனம் புதுசாக வாங்கக்கூடியவங்களாக ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கவங்களா இந்த மாதத்தில் அந்த வாகன யோகத்தை கூட கொடுக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 2இல், அதே மாதிரி உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் மேச ராசிக்கு அதிபதியாக செவ்வாய், அவர் போய் 4இல் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துக்கு உண்டான விரைய செலவுகள் நடக்கும். அப்படின்னா வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீட்டில் விரைய செய்யலாம். இதெல்லாம் சுப விரயம் தாங்க, அசுப விரயம் கிடையாது. இந்த மாதம் ஜூன் மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு நட்பலனை ஏற்படும் என்பதை சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணி, உங்கள் ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது, எப்பவுமே 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சுபபோகத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ஜூன் மாதம் வெளியே சுற்றுலா, வெளியூருக்கு போகக்கூடிய தன்மை, அது ரிஷபராசிக்காரங்களுக்கு சுற்றுலா போகக்கூடிய தன்மையாக தன்னோட அதை இருக்கிற இடத்த விட்டு ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் போகிறது ஒரு சிறப்பை தருகிறது. அதே மாதிரி சகோதரன் சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண சுப நிகழ்வுக்காக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு, அவங்களுக்கு திருமண சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அவங்க மூலிமா ஒரு சுப செலவுகளும் உண்டாகும் என்பது, ஏன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கார். அப்போ சகோதரன் சகோதரிகளுக்கு அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. அடுத்த ராசியாக வரக்கூடியது மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே அவங்க எதுலேயுமே ஒரு நுண்ணறிவு கொண்டவர்களாக இருப்பாங்க. எதையுமே அலசி ஆராய்ச்சி ஒரு தீர்வாக செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இந்த ராசி அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான். புதன் பகவான் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோட சேர்ந்திருக்காரு, முயற்சி ஸ்தானாதிபதியோட சேர்ந்து சூரியன் புதன் சேர்க்கை, புதனாதித்ய யோகம். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது இப்போ ஏதாச்சும் படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இந்த காலகட்டங்கள் ஏதாவது எக்ஸாமு, இந்த ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பது, புதிய கல்வியை தேர்ந்தெடுப்பது, இந்த மாதிரி ஒரு கல்விக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை இவங்க இந்த காலகட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் ஜூன்.